ஒரு குகையில் இருக்கிற ஒரு கல்வெட்டுல ஒரு யானையை ஒரு சிங்கம் விழுங்குற மாதிரி ஒரு சிற்பம். அந்த சிற்பத்தினுடைய புருவத்துல சொக்க பல்லவன் வாய் செல்லும் வன்னிய மணாலன் அப்படின்னு ஒரு கல்வெட்டு. இந்த கல்வெட்டுக்கு அறிஞர்கள் எல்லாமே சொல்றாங்க, இந்த சிங்கம் என்பது காடவன் கோப்பெருஞ்சிங்கனையும் யானை என்பது சோழனையும் குறிக்குது. சோழனை இந்த பல்லவன் சிறை கொண்டான் அப்படின்றத தான் இது குறிக்குது அப்படின்னு எல்லா அறிஞர்களும் கடந்த காலங்கள்லயும் இப்ப அந்த ஒப்புக்கொண்ட கல்வெட்டு அது. அப்ப நமக்கு எத்தனை சான்றுகள் கிடைக்குது பாருங்க. இவ்வளவு ஆதாரங்களினுடைய அடிப்படையில தான் இதுவரை காடவன் கோப்பெருஞ்சிங்கனை பற்றி பல நூல்கள் வந்திருக்குது. பல்வேறு கல்வெட்டுக்கள் 100க்கும் மேற்பட்ட காடவ வம்சத்தை சார்ந்த கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு தொல்லியல் துறையாலும் இந்திய தொல்லியல் துறையாலும் படியெடுக்கப்பட்டிருக்குது. நாம கற்பனை அடிப்படையெல்லாம் இதை பேசல. அப்ப இது மாதிரியே நாம கேட்கறது என்னன்னா, நீங்க இதை காடவர் கட்டினாரா ஆனந்த கோன் கட்டினாரா அப்படின்றதுலாம் இங்க பிரச்சனை இல்லை. யார் கட்டினாலும் மகிழ்ச்சி தான். தமிழர் அப்படின்ற அடிப்படையில் எந்த அரசன் கட்டியிருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, மகிழ்ச்சி தான். ஆனால் நம்ம கேட்கிற கேள்வி என்னன்னா, ஆனந்த கோன் தான் இதை கட்டினார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சான்றுகள் என்னவா இருக்குது? சான்றுகளை தேடி போகும்போது காடவருடைய சான்று தான் நமக்கு கிடைக்குது. ஆனந்த கோன் என்பது ஒரு புனைவாக இருக்குது. அது ஆனந்த கோன் தான் கட்டினார் என்பதற்கு தமிழ்நாடு தொல்லியல் துறையில ஒரு கல்வெட்டு இதுவரை பதிவு செய்யப்படலை. மத்திய அரசாங்கத்தினுடைய தொல்லியல் துறை ஒரு கல்வெட்டை பதிவு செய்யல. இலக்கிய சான்றுகள் இல்லை, நாணயங்கள் இல்லை, ஒரு அரச சின்னம் இல்லை, எதுவுமே இல்லாத ஒன்றை வைத்துக்கின்னு நாம வெறும்னே 19ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு புனைவை வச்சுன்னு ஆனந்த கோன் தான் கட்டினாரு, அவருடைய வம்சம் 120 ஆண்டு காலம் ஆண்டது அப்படின்னு சொல்றது வரலாற்றில் ஒரு ஏற்க முடியாத ஒரு மாபெரும் தவறு.